தமிழக சட்டசபை தேர்தல் கள உச்சக்கட்ட பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு. தேர்தலுக்கு இன்னும் 12 நாட்களே உள்ள நிலையில அரசியல் கட்சிகள் பரப்புரையில ஈடுபட்டுமே இருக்காங்க. தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழகம் எங்குமே தன்னுடைய கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரத்துல ஈடுபட்டு வராரு. அவர் செல்லும் இடங்கள் எல்லாமே இளைஞர்களும் பொதுமக்களும் திரண்டு வருவது மற்ற அரசியல் கட்சிகளை மலைக்க வச்சிருக்கு. வரும் தேர்தல்ல தாவேகா ஒரு கேம் சேஞ்சராக இருக்க வாய்ப்புள்ளதாக அரசியல் வல்லுநர்களுமே சொல்றாங்க. இந்த நிலையில விஜய் அவர்களுக்கு ஆதரவாக நடிகர் ராமராஜன் பிரச்சாரத்துல ஈடுபட உள்ளதாக சொல்லப்படுது. 80களில் மக்கள் நாயகனாக வலம் வந்தவர் தான் நடிகர் ராமராஜன் அவர்கள். அப்போது ரஜினி சாருக்கு டஃப் கொடுத்தவர் அவர். தீவிர எம்ஜிஆர் விசுவாசியான அவர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களுடைய தலைமையின் கீழ் அதிமுகவுடைய நட்சத்திர பேச்சாளராக வலம் வந்தார். 1998ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செந்தூர் தொகுதியில அதிமுக சார்பில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்றார். தென் மாவட்டங்கள்ல குறிப்பாக முக்குளத்தூர் சமுதாய மக்களிடையேயும் கிராமப்புற பெண்களிடையேயுமே ராமராஜன் அவர்களுக்கு அப்படின்னு தனி செல்வாக்கே இருக்கு. சமீப காலமாகவே அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்த ராமராஜன் அவர்கள் தற்போது மீண்டுமே களமிறங்க முடிவு பண்ணிருக்காராம். நம்ம விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக ராமராஜன் அவர்கள் தென் மாவட்டங்களான திருநெல்வேலி மற்றும் ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிடும் தாவேகா வேட்பாளர்களை ஆதரித்து கட்சியுடைய சின்னமான விசில் சின்னத்திற்கு அவர் வாக்கு சேகரிக்க உள்ளதாக நமக்கு தகுந்த வட்டாரங்கள்ல இருந்து தகவலுமே வெளியாக இருக்கு. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.